ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வந்து கம்மியாக இருக்குது, எந்த ரீசனில் கம்மியாச்சு, நாளைக்கு காலையில் எந்த மாதிரியான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்லாம் கவனிக்கணும், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னலாம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம கோல்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு $1880 வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து $4503 இருக்குது. ஸோ இது வந்து லைவ் ப்ரைஸ், மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் வந்து இருக்காது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராமுக்கு வந்து $15 குறைஞ்ச ஒரு ஸ்டேஜில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டுமே வந்து 0.5% வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது US டாலரில். ஸோ இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $24.5 வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுகளில் பார்க்கும்போது 45 காசுகள் வந்து குறைவாக போயிட்டு இருக்கு. ஒரு 1% வந்து இன்றைக்கி மட்டுமே வந்து ட்ராப்பாக இருந்திருக்கு. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே வந்து ரைஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்வர்ட்லேயும் போக மாட்டேங்குது, டவுன் ட்ரெண்ட்லேயும் போக மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து $1900 தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ராப்பில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஎஸ்ஏலேருந்து நிறைய எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்துச்சு. யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் ரிப்போர்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ரைசஸ், ஹவுசிங் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் இன்வென்ட்ரிஸ் ரிப்போர்ட். இத்தனை ரிப்போர்ட்ஸோட அடிப்படையில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ வந்து தங்க விலை வந்து குறையலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் இத்தனை ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் மூலம் தான் வந்துச்சு. ரீட்டைல் சேல்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் நெகட்டிவாக வந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த மிக்ஸ்டாக வந்தனால பார்த்திங்கன்னா எந்த ஒரு இம்பாக்ட்மே வரல. ஸோ இன்றைக்கி கிராஃப் பார்த்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு $2 $3 டிஃபரன்ஸ்லேயே தான் வந்து இன்றைக்கி கிராஃப் வந்து மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து எந்த சேஞ்சுமே நடக்கல. யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி $1879 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூரோப் அண்ட் யூஎஸ் ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே வந்து வேக்சின் நியூஸ்னால வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ரேலி போய் வந்து க்ரீனில் தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரீசனுக்காக வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து செல் ஆஃப் மோடில் தான் வந்து போய் இன்றைக்கி வந்து யூஎஸ் அண்ட் யூரோ ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கரண்ட்டாக வந்து DXY அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 92.43 வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட -0.23% வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி யூஎஸ் டாலரை வலுப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனுமே வந்து அமையல. ஸோ அதனால் வந்து DXY அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஜோனில் தான் போய் கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த சப்போர்ட்டை தாண்டி வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வந்து செஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ ட்ராப்பில் வந்து போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில் வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்குள்ளே வந்து ஏர்லி மார்னிங் செஷன்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 12:30 மணிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஆல்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஒருவேளை ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ராப்பை வந்து பயன்படுத்தி ப்ரைஸ் வந்து யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு புல் பேக் நடந்தால் மட்டும்தான் உண்டு. அப்படி இல்லாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப்போட தான் நாளைக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரியான டேட்டா வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப்பில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீசனால கோல்ட் ப்ரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கணும். பட் ஆனால் வந்து இன்னும் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதோட ரீசன்ஸ் நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலெக்ஷன் முடிஞ்சு நடக்க போகிற ஃபஸ்ட்டு FOMC மீட்டிங் ஸோ வந்து டிசம்பரில் நடக்கும். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி கோல்ட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.